Hey guys, welcome back with another video. And உங்கள் எல்லாரையுமே அடுத்த வீடியோவில் பார்க்கறதுல வெரி கிளாட். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பட்ஜெட்டில் லைவ் ஸ்ட்ரீம் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றது தான். பட்ஜெட்டில் அப்படின்றதோட பக்காவாக லைவ் ஸ்ட்ரீம் எப்படி பண்ணுறது வித் லேப்டாப், ஒரு கேமரா அதோட வச்சு எப்படி வந்து இதை ரெண்டுத்தையும் அண்ட் ஆடியோ அதை வந்து கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அண்ட் நான் ரீசெண்டாக ஒரு இடத்துல போய் ஒரு ஈவெண்ட்டை வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணியிருந்தேன். அந்த இடத்துல நான் எப்படி செட்டப் பண்ணியிருந்தேன் அப்படின்றதையும் அண்ட் அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றதையும் அண்ட் எப்படி லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறது அப்படின்றதையும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா, எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்கேருந்து கிடைச்சதுன்னா, நான் போயிட்டுருக்க ஒரு சர்ச்சில் அண்ட் அங்கே வந்து 3 இயர்ஸ் கிட்ட 2 to 3 இயர்ஸ் கிட்ட டெய்லி வாரமான வந்து லைவ் வந்து நான் வந்து அது லைவுக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கேன் அண்ட் அதை பண்ணிகிட்ருக்கேன், லைவ் போட்டுட்ருக்கேன் ஃபார் த சர்ச். அதனால் அதில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது அண்ட் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றது நான் அங்கேருந்து கற்றுக்கிட்ட எல்லாத்தையுமே இங்கே வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். அண்ட் லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைவ் ப்ராட்காஸ்டிங் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைவ் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு ஈவெண்ட்டையோ ஒரு விஷயத்தையோ வந்து கேப்சர் பண்ணுறது, ரெக்கார்ட் பண்ணுறது இல்லாமல் லைவாக வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் மூலிமா வந்து ஃபீட் கொடுக்குறது தான் பார்த்திங்கன்னா லைவ். ஸோ ஒரு பீப்புள் வேறு ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னா இன்னொரு இடத்துல நடக்கிற ஒரு இவெண்ட்டை வந்து அவங்க லைவாக வந்து அவங்க ஃபோன் மூலியமாகவோ எது மூலியமாகவோ ஆக்சஸ் பண்ணிக்க முடியும், சோஷியல் மீடியா மூலியமாகவோ எது மூலியமாகவோ சம்திங். ஸோ அதுதான் பார்த்திங்க அப்படின்னா லைவ். லைக் ஒரு மேரேஜ் ஈவெண்ட் வந்து இப்போ நடக்குது அப்படின்னா, ஸோ அந்த மேரேஜ் ஈவெண்ட்டை வந்து வேறு ஒரு ரிலேட்டிவ் வந்து வேறு ஒரு கண்ட்ரிலேருந்து லைவ் போடுறது மூலமாக வந்து பார்த்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் பேசிக்லி லைவ், வீடியோ கால் மாதிரி தான், பட் இன் அ ப்ராப்பர் வே. ஏன் வந்து உங்களுக்கு லைவ் தேவை அப்படின்றத நீங்கள் வந்து பார்க்கணும், அந்த ஈவெண்ட்டில் லைவ் முக்கியமாக அப்படின்றத நீங்கள் வந்து பார்க்கணும். ஃபார் தட் இப்போ நீங்கள் பண்ணுற ஈவெண்ட்டுக்கு ரொம்ப லைவ் தான் முக்கியம் இல்லை, யாருமே பார்க்க மாட்டாங்க அப்படின்னா டோன்ட் டூ இட். அப்படி இல்லை நிறைய பேர் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க, இல்லை நீங்களே கூட அதை வந்து ரீசெக் பண்ணிங்க, ரீவிசிட் பண்ணுங்க, அந்த வீடியோஸ் அந்த லைவ்ஸை பார்ப்பீங்க அப்படின்னா யூ கேன் டூ அ லைவ். அண்ட் மூணாவதாக பார்த்தீங்கன்னா டிவைசஸ். ஃபார் திஸ் நீங்கள் வந்து லைவ் போடணும் அப்படின்னா உங்களுக்கு நிறைய டிவைசஸ் வந்து தேவைப்படும். அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வீடியோ அண்ட் ஆடியோ அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிசி ஆர் லேப்டாப் ஏதாவது ஒன்று தேவைப்படும். அண்ட் தென் ஒரு நல்ல வைஃபை கனெக்டிவிட்டி, இன்டர்நெட் ஏதாவது ஒன்று. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படும். நீங்கள் வந்து ஒரு பிசியில் வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறீங்க அப்படின்னா OBS இஸ் த பெஸ்ட் ஒன். நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அன்டில் நவ், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஆனால் நிறையா ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. OBS இன் த சென்ஸ் ஓப்பன் ப்ராட்காஸ்டிங் சாஃப்ட்வேர், ஐ திங்க் ஸோ, எஸ். அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வில் கெட் இன் டு த டிவைசஸ் இன்னும் ப்ரீஃப்லி. ஓகே, டிவைசஸ் அப்படின்னு பேசுகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் த வீடியோ வி நீட் 1 கேமரா அட்லீஸ்ட். அண்ட் அந்த கேமராவும் உங்களோட லேப்டாப்பும் வந்து பேசிக்கிறதுக்காக நீங்கள் வந்து ஒரு என்ன வாங்கணும் அப்படின்னா கேப்சர் கார்டு அப்படின்ட்டு ஒன்று வந்து வாங்கணும். அண்ட் ஃபார் தட் நீங்கள் வந்து கொஞ்சம் மணி ஸ்பெண்ட் பண்ணி தான் வாங்கணும். இந்த கேப்சர் கார்டு அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ கேப்சர் கார்டு. இது வந்து கேமராவில் இருக்கிற ஃபீடை வந்து மினி HDMI மூலிமா உங்களுக்கு வந்து லேப்டாப்க்கு வந்து ரிசீவ் பண்ண வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த டிவைஸு. அண்ட் யூ நீட் டு பை. உங்கள் கேமராவில் இருக்கிற என்ன போர்ட் இருக்கோ அந்த போர்ட்டை பார்த்து நீங்கள் வந்து உங்களோட கேபிள்ஸை வந்து வாங்குற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி இப்போ பட்ஜெட் ரேஞ்ச் கேமராவில் மினி HDMI to HDMI கேபிள் வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த கேபிள் வாங்கிட்டீங்க அப்படின்னா மினி HDMI நீங்கள் உங்கள் கேமராவில் கனெக்ட் பண்ணிவிட்டு அண்ட் பெரிய HDMI வந்து உங்களோட கேப்சர் கார்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு அண்ட் அந்த கேப்சர் கார்டு USBயை வந்து நீங்கள் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆடியோ அண்ட் ஆடியோ பார்த்திங்க அப்படின்னா நான் சர்ச்சில் அந்த மாதிரியான இடத்துல லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறதுனால எவ்ரி சர்ச் ஆஸ் அ மிக்சர் ஆர் அண்ட் ஆம்பாவது இருக்கும் அந்த இடத்துல. ஸோ அதுலேருந்து ஒரு ஆக்ஸ் அவுட் எடுத்து அதை வந்து நான் வந்துட்டு என்னோடய சவுண்ட் கார்டில் வந்து நான் கொடுத்துக்க முடியும். ஸோ ஃபார் த ஆடியோ வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு சவுண்ட் கார்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா இட் வில் பி ஸோ குட். ஏன்னா நீங்கள் மற்ற வழியில் வந்து ஆடியோ இன்புட் எடுத்தீங்க அப்படின்னா அது ஒரு நல்ல ஆடியோ வந்து உங்களுக்கு கொடுக்காது. நீங்கள் ஒரு ஈவெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா யூ மஸ்ட் பிரிங் அ சவுண்ட் கார்ட் டு சவுண்ட் குட். உங்கள் லைவ் வந்து நல்லா ஃபீல் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சவுண்ட் கார்டு வச்சுக்கிறது நல்லது. அண்ட் சில மிக்சர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நல்ல பெரிய டிஜிட்டல் மிக்சர்ஸில் நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து கனெக்ட் பண்ண முடியும். பட் அனலாக் மிக்சர்ஸ் தான் வச்சுருக்காங்க, இல்லை ஆம்ப் தான் வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரியான இடத்துல யூ கேன் ஹேவ் தி சவுண்ட் கார்ட். அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆக்ஸ் அவுட் எடுத்து உங்களோட சவுண்ட் கார்டில் கொடுத்துட்டு
அண்ட் அந்த சவுண்ட் கார்ட்லேருந்து ஒரு பிரிண்டர் கேபிள் வழியாக அண்ட் யூ கேன் கனெக்ட் யுவர் கம்ப்யூட்டர். அப்புறமா வந்து உங்களுக்கு ஆடியோ ஃபீட் வந்து கிடச்சிரும். 3வது ரெக்குவயர்மெண்ட் உங்கள்கிட்ட கண்டிப்பாக இதெல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு லேப்டாப் ஆர் பிசி ஏதாவது வந்து இருக்கணும். வைஃபை இதுக்கு வந்து என்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு சிம் ரவுட்டர் வந்து நான் வந்து வாங்கி வச்சுருக்கேன். அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஆர் யூ கேன் யூஸ் யுவர் மொபைல் ஹாட்ஸ்பாட். பட் அது நிறைய டைமில் வந்து கை கொடுத்தது கிடையாது எனக்கே பர்சனலி. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் யூஸ் இந்த மாதிரியான சிம் ரவுட்டர்ஸ். அந்த மாதிரி இல்லைனா உங்கள் வென்யூலே வந்து நீங்கள் வைஃபை ஏதாவது வச்சுருந்தாங்க அப்படின்னா யூ கேன் யூஸ் தட். அப்புறம் நீங்கள் வந்து இந்த சிம் ரவுட்டர் ஒரு ஜியோஃபை அந்த மாதிரியான விஷயங்களை பேக்கப்பாக கூட வச்சுக்கலாம். அண்ட் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா யூ ஆர் குட் டு கோ. நீங்கள் லைவ் போடுறதுக்கு, லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்கன்னா. அண்ட் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நான் வந்து ஒரு சின்ன ஈவெண்ட் வந்து பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்ட் அதுக்கு என்னோடய லேப்டாப்பு தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் ஐ ஹேட் பிரிங் மை ரவுட்டர். அந்த ரவுட்டரை எடுத்துகிட்டு போயிருந்தேன். அண்ட் அதை நான் எப்படி பண்ணேன் அப்படின்றத இந்த சின்ன கிளிப்பிங்ஸில் நீங்கள் வந்து பார்க்கலாம். அண்ட் ஒரு ஹேண்டி கேம் வந்து இருந்துச்சு. அண்ட் அந்த ஹேண்டி கேமில் வந்து ஒரு மைக்ரோ அண்ட் மினி HDMI போர்ட் இருந்துச்சு. அதிலிருந்து நான் வந்து ஒரு கன்வெர்ட்டர் வந்து அங்கே போட்டுக்கிட்டேன். ஸோ அப்படின்ற சென்ஸ் வந்து ஒரு 20 மீட்டர்ஸ் ஆர் 10 மீட்டர்ஸ் வந்து என்னால் வந்து HDMI கேபிளை வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். அப்படி அதுக்கு மேலே எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்டெண்டர்ஸ் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து HDMI to மறுபடியும் வந்து ஈத்தர்நெட் கேபிளோட கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் மறுபடியும் ஈத்தர்நெட் கேபிள் HDMI கன்வெர்ட் பண்ணி டீகோட் பண்ணி என்கோட் பண்ணுறோம். அந்த மாதிரியான வேலைகளில் வந்துடும். ஸோ அதுக்குள்ளே நம்ம போக தேவையில்லை. அண்ட் இதை நான் எப்படி பண்ணுன்றதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் அதுக்கப்புறமா HDMI போர்ட்டை வந்து இங்கே என்னோடய கேப்சர் கார்டில் கொடுத்து, அண்ட் ரொம்ப சீப்பான கேப்சர் கார்டு தான். அண்ட் அதுக்கப்புறமா அந்த கேப்சர் கார்டை வந்து என்னோடய லேப்டாப்பில் வந்து நான் ஃபீட் பண்ணிட்டேன். அண்ட் தென் அப்படி பண்ணுறது மூலிமா பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் கெட் த அவுட்புட் சோர்ஸ் இன் OBS வெரி ஈஸிலி. நீங்கள் ஒரு சீன் க்ரியேட் பண்ணணும். அண்ட் அதை க்ரியேட் பண்ணிவிட்டு அண்ட் அங்கே ப்ளஸ் ஐக்கான் கீழே இருக்கும். அதில் போய்ட்டு வீடியோ டிவைசஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுவே ஆட்டோ ரீடெக்ட் ஆகிடும் USB போர்ட்னு. அண்ட் யூ கேன் அதை வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அதை போட்டுக்கிட்டு நீங்கள் வந்து லைவ் அந்த ப்ரோக்ராம் ஃபீடுக்கு மாற்றிட்டு அண்ட் யூ கேன் லைவ் பேர் பண்ணிடலாம். ஓகேவா? அண்ட் ஃபார் த ஆடியோ நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா அங்கே ஒரு மிக்சர் இருந்துச்சு. அண்ட் அந்த மிக்சர்லேருந்து ஒரு ஆக்ஸ் அவுட் எடுத்து என்னோடய ஆடியோ இன்டர்ஃபேஸில் கொடுத்துட்டு என்னோடய ஆடியோ இன்டர்ஃபேஸ் வந்து ஒரு பிரிண்டர் கேபிள் எடுத்து லேப்டாப்பில் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டேன். அண்ட் கனெக்ட் பண்ண பிறகு OBSயில் போயிட்டு அண்ட் அதே மாதிரி நான் வீடியோ ஆட் பண்ண சீன்லே ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆடியோ இன்புட்ஸ் அப்படின்ட்டு கொடுத்துட்டு அண்ட் அதில் பார்த்தீங்க அப்படின்னா USB அப்படின்ட்டு காமிக்கும். USB என்ன பிராண்ட் நீங்கள் இன்டர்ஃபேஸ் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ கேன் கெட் த ஆடியோ ஃபீட் ஃப்ரம் த இன்டர்ஃபேஸ். ஸோ இப்படி தான் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஆடியோ இன்டர்ஃபேஸ் இது கனெக்ட் ஆகலை அப்படின்னா யூ ஹாவ் டு இன்ஸ்டால் சம் டிரைவர்ஸ். இந்த ஒரு பிராண்டுக்கும் ஏற்ற மாதிரியான ஆடியோ இன்டர்ஃபேஸ்க்கு டிரைவர்ஸ் இருக்கும். அதை வந்து உங்கள் லேப்டாப்லேயோ உங்கள் பிசிலையோ நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அப்போ தான் வந்து இது ரெண்டும் அந்த டிரைவர் மூலிமா பேசிக்கும். அண்ட் அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து சோர்ஸ் ஃபீட் வந்து கிடைக்கும். அண்ட் ஃபார் த வைஃபை நான் வந்து ஒரு சிம் வந்து செகண்ட் சிம் வந்து வச்சுருக்கேன். அண்ட் அந்த சிம்மை போட்டுட்டு அதில் வந்து ஒரு அன்லிமிட்டெட் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு அண்ட் அதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஈத்தர்நெட் கேபிள் எடுத்து என்னோடய லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிட்டேன். பெட்டர் கோ வித் ஈத்தர்நெட் கேபிள். அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு எந்த ஒரு லேட்டன்சி அந்த மாதிரியான விஷயங்கள் பிரச்சனைகள் அந்த மாதிரி கனெக்டிவிட்டி பிரச்சனைகள்லாம் வராது. அண்ட் இதுதான் பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பர் லைவ் ஸ்ட்ரீம் செட்டப் அப்படின்றதுலாம் கிடையாது. இது ரொம்ப பட்ஜெட் ரீஜனில் இது கைண்ட் ஆஃப் கரெக்டான லைவ் ஸ்ட்ரீமே கிடையாது. ஏன்னா நம்ம என்கோடர் டிவைஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே வந்து யூஸ் பண்ணலை. இது வந்து ஈஸியஸ்ட் வே. நீங்கள் வந்து ஒரு ஈவெண்ட்டோ இல்லை ஏதோ ஒரு ஈவெண்ட்டோ ஏதோ நடக்குது அதை நீங்கள் லைவ் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் யூஸ் திஸ் மெத்தட். அண்ட் இதுக்கும் கொஞ்சம் செலவாகும். பட் செலவு பண்ணால் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான கொஞ்சம் குவாலிட்டியான அவுட்புட்டாவது நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ தட்ஸ் இட். அண்ட் உங்கள் எல்லாரையுமே அடுத்த வீடியோவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் லீவ் அ கமெண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் யாராவது லைவ் ஸ்ட்ரீம்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் கேட்டுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுருந்தாங்கன்னா அண்ட் அவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் தட்ஸ் இட். பை.